ஏற்கனவே வந்து நம்ம பிரசாந்த் நீல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரபாஸ் கூட வந்து நிறையா மூவிஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து பிரசாந்த் நீல் நம்மளுடைய மெகா ஸ்டாரான சிரஞ்சீவிக்கும் அதே நேரத்தில் என்டிஆருக்கும் ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரசாந்த் நீல் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து உக்ரம் அப்படின்ற ஒரு மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா கன்னட சினிமாவில் வந்து பயங்கர ஹிட்டு. ஸோ அந்த டைம்லேயே பார்த்துட்டிங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு மூவியை. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கேஜிஎஃப் மூவி வந்து டைரக்ட் பண்ணார். கேஜிஎஃப் மூவி வேறு லெவல் ஹிட்டு. எல்லாருமே அந்த படத்தை வந்து விழுந்து பாராட்டினாங்க. அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா படம் தாறுமாறான ஹிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கேஜிஎஃப் 2 அப்படின்ற மூவியை வந்து ரிலீஸ் பண்ணார். அந்த மூவிக்குமே பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அது சூட்டோட சூடாக பார்த்திங்கன்னா சலார் 1 த சீஸ் ஃபயர் அப்படின்ற பேரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த சீஸ் ஃபயர் படம் பார்த்துட்டிங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பெருசாக ஹிட் ஆகலை. பட் இருந்தாலும் அதில் இருந்த ஸ்டஃப்பு, அதோட மேக்கிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறையா டீட்டெயிலிங்கோட ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டை உருவாக்கி அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான ஒரு கான்செப்டில் பார்த்துட்டிங்கன்னா அந்த மூவிங்கிறது இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டை உருவாக்கி அதுக்குள்ளே வச்சு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த மூவி வந்து பூஸ்டப் பண்ணி எடுத்திருந்தார். எல்லாருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து பிரசாந்த் நீல் வந்து இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மூவியோட செகண்ட் பார்ட் டெஃபினெட்லி வந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா சலாரோனோட சீஸ் ஃபயர் படம் பார்த்துட்டிங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் இல்லை. அதாவது எல்லாருமே வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகலை. அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா கிரிட்டிக்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து கொஞ்சம் பேஷ் பண்ணி பேசியிருந்தாங்களா. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிரசாந்த் நீலுக்கு வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சாம். ஸோ டெஃபினெட்லி இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக மாற்றிட்டு மட்டும்தான் நான் அடுத்த மூவிக்கே போவேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சீஸ் ஃபயர் 2க்கு, அதாவது நம்முடைய சௌரியங்க பர்வா அப்படின்ற ஒரு மூவிக்கு பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு எஃபோர்ட்டுக்கான அந்த விஷயங்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஸோ இதே டைமில் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரசாந்த் நீலுக்கு வந்து அடுத்த மூவிக்கான ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்குது. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவர் டினே பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு சலார் மூவி வந்து பயங்கரமாக ஹிட் ஆக்கி இழந்த பேரை சம்பாரிச்சிடணும். ஸோ இழந்த பேர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் அடுத்த மூவியில் கை வைப்பேன் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அவர் ரொம்ப டிட்டர்மினேஷனோடு இருக்கார். ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக எல்லோரும் வந்து ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரசாந்த் நீல் வந்து டெஃபினட்டாக தன்னோட அடுத்த மூவியான சலார் 2 சௌரியங்க பருவம் படத்தை வந்து பயங்கரமாக வந்து ஹிட்டு கொடுத்துருவாரு. அதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து அடுத்தடுத்த மூவிஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா விழுந்து அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்குமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும், வேறு லெவலில் இவருக்கு வந்து பேர் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இவர் ரிவீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சௌரியங்க பருவம் படத்தை வந்து இவர் வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம அல்லு அர்ஜுன் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர பிஸியாக வந்து அட்லி மூவியில் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பார்த்துட்டிங்கன்னா வாரணாசி மூவியில் வந்து மகேஷ் பாபு இப்போதைக்கு வந்து பயங்கர இது பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவராலையுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியில் வந்து இப்போதைக்கு கலந்துக்க முடியாது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாலையா காருமே பார்த்துட்டிங்கன்னா அகண்டா 2க்கான ஒரு அஃபிஷியல் இதை கொடுத்துட்டாரு. பவன் கல்யாண் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு பாலிடிக்ஸில் இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான வேலைகளில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது நாக சைதன்யா கூட வந்து நம்மளுடைய பிரசாந்த் நீல் வந்து படம் டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிரஞ்சீவி தான் அடுத்து வந்து பிரசாந்த் நீலோட ஒரு ஃபியூச்சர் மூவியில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலுமே அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா உண்மைகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வர பட்சத்தில் வந்து அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறது வந்து நம்மளுடைய மிக முக்கியமான ஆக்டராக இருக்கக்கூடிய நம்மளுடைய என்டிஆர். ஸோ என்டிஆர் தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு
ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டராக இருந்துகிட்ருக்காரு. ஸோ என்டிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சாமலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல பேரை வந்து இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காரா. ஸோ அதை எப்படியாவது வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப கான்ஷியஸோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், அதனாலே பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம பிரசாந்த் நீல் கிட்ட ஒரு கதை கேட்டதாகவும், அந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் அவர் இருக்கிறதாகவும் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு சில நியூஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மூவி எந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான அஃபிஷியலான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி மூவிஸை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.